ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஹெல்த்தியான அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷன். 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாசிப்பருப்பு சேர்க்க வேண்டாம்னா வெறும் துவரம்பருப்பு மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 1-1.5 கப் அளவு தண்ணி விட்டு இந்த வாஷ் பண்ண பருப்பை எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடியும், பருப்பு வேகும் போதே பெருங்காய பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், தக்காளி, நான் இந்த 4 காயும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் அந்த குக்கர்லேயே சேர்த்து 6 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே நல்லா குக் ஆகிடும். சாம்பாருக்கு வறுத்துக்கிறதுக்கு 3 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, காரத்துக்கு தகுந்தமான அளவுக்கு ஒரு 4-5 காஞ்ச மிளகா, இதோட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா, கடுகு, காரத்துக்கு ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் முதல்ல நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கி முடித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டோம்னா பச்சை வாசனை போயிடும். புளி கொதிக்கும் போதே கொஞ்சமாக வெல்லமும், இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் அதிலேயே சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைம்லேயே நம்ம உப்பும் சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம், அது கரெக்டாக தான் இருக்கும். இது நல்லா ஒரு 4-5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பு, காய் எல்லாத்தையும் அதோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இன்னொரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா அந்த மசாலா, பருப்பு, காயில் நல்லா இறங்கிடும். இப்போ லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.